திடக்கழிவு மேலாண்மையில் கழிவுநீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரையிலான அனைத்து வகை கழிவுகளையும் எவ்வித மாசுபாடுமின்றி அழிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளதாக மேட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் அத்தப்ப கவுண்டர் மாணிக்கம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்று தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் கழிவுகளை அப்புறப்படுத்துவதில் மிகப்பெரிய சவால் இருப்பதாகவும், தற்போது கழிவுநீர், தொழிற்சாலைகள், திடக்கழிவுகள், காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் தங்களிடம் தீர்வு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேக் குரூப் அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்கார். நாங்கள்லாம் மேக் இந்தியா லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர். அவர் இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது. மனித குலம் இந்த 2100 காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படி நடக்காது. நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். எல்லா பொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 7-8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். சிவேஜ் வாட்டரே வராது, பண்ணிடலாம், டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் திடக்கழிவே இருக்காது, 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடலாம். திடக்கழிவு இதுவே லேண்ட்ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் வேண்டியதில்லை, அன்னன்னைக்கே காலி பண்ணிடலாம். இது 2வது. 3வது, திருப்பூர் மாதிரி சாயப்பட்டறைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது தோல் பதனிடும் தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும், ஆம்பூரே காலி ஆயிடுச்சு.